வாகன இறக்குமதிக்காக அறிமுகமாகியுள்ள இணையதள சேவை. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் சட்டப்பூர்வ தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை சுங்கத்தினரால் இணையதள சேவையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி வாகனங்களின் செசி எண்ணை உள்ளிடுவதன் மூலம் வாகனத்தில் சட்டப்பூர்வ தன்மையை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுங்கத்தின் பேச்சாளரும் மேலதிக பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருட்கொடை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை வந்தவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு 40,50,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு உற்பத்தி சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கம்பளி பிரதேசத்தை சேர்ந்த 57 வயதான இவர் துபாயில் உள்ள கட்டிடம் ஒன்றில் காவலாளியாக பணிபுரிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இல்லாமல் ஆக்கப்பட்ட இபிடிபி உறுப்பினர்கள். சம்பளம் கேட்ட பிரச்சினையினால் இபிடிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் சிலரை டக்ளஸ் தேவானந்தா இல்லாமல் ஆக்கியுள்ளார் என கட்சியின் முன்னாள் உறுப்பினரான சதானந்தா என்று அழைக்கப்படும் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடந்த ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டார். மேலும் மஹிந்தவின் காலத்தில் 1 கோடிக்கு மேல் சம்பளம் எடுத்தார்கள். ஆனால் எங்களுக்கு 10,000 அல்லது 15,000 ரூபாய் சம்பளம் வழங்கினார்கள். கட்சியிலிருந்து விலகும் வரை மாதாந்தம் 3,000 ரூபாய் சேமிப்பதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரிசி பற்றாக்குறைக்கு இன்றுடன் முடிவு. தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கையிருப்பு இன்று முதல் சந்தைக்கு வெளியிடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தனியார் இறக்குமதியாளர்களால் இந்தியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட சம்பா மற்றும் வெள்ளை பச்சை அரிசி நேற்று துறைமுகத்திற்கு வந்துள்ளதுடன் அதில் 75 தொன்கள் நேற்றிரவு சுங்க அதிகாரிகளினால் விடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவி வரும் அரிசி தட்டுப்பாட்டை போக்க அரிசி இறக்குமதி செய்ய தனியார் இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. அவசரமாக குறைக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக பணியமர்த்தப்பட்டிருந்த பாதுகாப்பு படையினர் எண்ணிக்கை 60 குறைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நிலை அறிக்கைகளை ஆராய்ந்ததன் பின்னர் பதில் காவல்துறை மா அதிபர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த 116 பாதுகாப்பு படையினர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அசாத் சாலியின் கைது குறித்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்தமை சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அத்துடன் பிரதிவாதிகளுக்கு 75,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் உள்ளிட்டோர் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மூதூரில் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் குடும்பஸ்தர் கைது. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் புதன்கிழமை இரவு இவரை கைது செய்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தப்படுவதாக எங்களுக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து குறித்த இடத்திற்கு சென்று குறித்த சந்தேக நபரை சோதனை செய்த போது அவரிடமிருந்து குறித்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக மூதூர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழில் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த கைதி. யாழ் சிறைச்சாலையில் இருந்தும் நீதிமன்றத்துக்கு சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் அழைத்து வரப்பட்ட கைதியொருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை வழக்கொன்றுக்காக அழைத்து வரப்பட்டவரே இவ்வாறு உயிரிழந்தார். நாவட்குழி ஐயனார் கோவிலடியை சேர்ந்த 40 வயதான இரத்தினசிங்கம் சந்திரகுமார் என்பவரை உயிரிழந்தவர் ஆவார். இந்த கைதி பல்வேறு குற்றச் செயல்களுடன் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் தொடர்புபட்டவர் என காவல்துறை மற்றும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றம் செல்லும் மனோ. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது. அதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக மனோ கணேசன், நிசாம் காரியப்ப, சுஜீவ சேனசிங்க மற்றும் முகமது இஸ்மாயில் ஆகியோர் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்ல உள்ளனர். கட்சியின் பொதுச் செயலாளரால் இந்த பெயர்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக இழிபறி நிலையில் காணப்பட்ட இந்த தேசிய பட்டியல் விவகாரம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.